அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் பின்புலத்தினால் அபகரிக்கப்பட்ட எனது நிலத்தின் உரிமையையும் நிலத்தினையும் மீட்டுத்தர கோரி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருப்பூர் மாவட்டம் ஈஸ்வரமூர்த்தி நகரில் வசித்து தற்போது உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி நகர் தளியில் நாகராஜன் என்பவர் சொத்துக்களை கரூரைச் சேர்ந்த அருள் என்பவரிடம் போக்கிய உடன்படிக்கையின் மூலம் 11/8/2008 தேதியில் சுவாதீன ஒப்படைப்பு செய்தார். அதன் பிறகு மேற்படி போக்கிய உடன்படிக்கைக்கு விரோதமாக 3ஆம் நபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டார். மேற்படி சொத்துக்கள் தொடர்ந்து போக்கிய உடன்படிக்கைதாரர் என்ற முறையில் அருள் சுவாதீனத்தில் இருந்து வருகிறது. மேற்படி சொத்துக்கள் 10/12/2028 தேதி வரை சுவாதீனத்தின் அடிப்படையில் அருள் என்பவருக்கு உரிமை இருக்கிறது. இந்நிலையில் நாகராஜன் அவர்களிடம் கிரயம் பெற்ற உடுமலைப்பேட்டை வட்டம் பத்மநாபன் மேற்படி சொத்துக்களை அவரின் சகோதரி உமாதேவிக்கு பத்திரங்கள் பதிவு செய்து கொடுத்ததாக தெரிகிறது. மேலும் ஒரு பகுதி சொத்துக்களை விருதுநகரைச் சேர்ந்த ஐயா வணக்கங்க. என் பேர் வந்து அருள்ங்க. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் மலைக்கோளூரில் இருக்குங்க. எனக்கு சொந்தக்காரரான நாகராஜுங்கிற ஒரு திருமூர்த்தி நகரில் இருக்காருங்க. திருமூர்த்தி மலையில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில். அவர் வந்து போக்கிய சாகுபடி ஒப்பந்தம் வந்து எனக்கு 20 வருஷம் 5.4 ஏக்கர் பண்ணி கொடுத்துருந்தாருங்க. அவர் வந்து எனக்கு தெரியாமையே கிரையம் பண்ணி கொடுத்துறாருங்க. கிரையம் பண்ணுறதுக்கு அவருக்கு ரூல்ஸ் இருக்குங்க. பத்மநாபனுங்கிற பேரில் கிரையம் பண்ணி கொடுத்துறாருங்க. ஃபஸ்ட்டு அவர் பத்மநாபன் வந்து பாதி வந்து உமாதேவிங்கிற ஒரு பேரில் பண்ணி கொடுத்துறாரு. அந்த பத்மநாபன் பேரில் இருந்த மறுபடியும் பாதியை வந்து கருப்பண்ணன் பேரில் பண்ணி கொடுத்துறாருங்க. கருப்பண்ணன் என்ன பண்ணிடுறாரு, மகேஸ்வரன் பேரில் பண்ணி கொடுத்துறாரு. 20 வருஷம் எனக்கு வந்து போக்கிய சாகுபடி ஒப்பந்தம் எழுதி கொடுத்துருக்காருங்க. அதை என்னை ஏமாற்றணுங்கிற முறையில் வந்து 15 வருஷம் நான் இருந்து தென்னை மரம் போக்குவரத்து எல்லாமே வச்சுருந்தேங்க. இது வரைக்கும் எதுவும் சம்பாதிக்கல. அதோட மதிப்பு வந்து இப்போ 5 கோடி ரூபா போகுதுங்க. அதனால் இப்போ கடைசியாக மகேஸ்வரனுங்கிற பேரில் கிரயமானதுக்கப்புறம் அவர் வந்து என்னை வெளியேற்ற முயற்சி பண்ணி வெளியே ஏற்றிட்டாருங்க. இப்போ எனக்கு ஒன்று என்னோடய பணத்தை திருப்பி கொடுத்துருணுங்க. அப்படி இல்லையா எனக்கு இன்னும் 4 வருஷம் போக்கிய சாகுபடி ஒப்பந்தம் இருக்குங்க. அந்த இடத்துக்குள்ளே நான் உள்ளே போகணும். அதை வந்து பேக்ரவுண்டில் வந்து சமயமூர்த்தின்னு சொல்லி ஒரு கலெக்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. அவருக்காக தான் இந்த இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் கட்ட போகிறோம், அவர் இருக்கிற வரைக்கும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்படி வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆடிஓ பெட்டிஷனுக்கு நான் போகிறேங்க. ஆடிஓ பெட்டிஷனுக்கு என்னை உள்ளே விடாமல் தடுக்கிறாருங்க. ஆரிச்சாமின்னு ஒருத்தர் தடுக்கிறாருங்க. ஆரிச்சாமி எதுக்காக தடுக்கிறாருன்னா, நான் வந்து சமயமூர்த்தியோட ஒர்க் பண்ணவர், அவரோட பினாமி, அதனால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. எனக்கு ஒன்று இந்த பூமிக்குள்ளே போய் விவசாயம் பண்ணணும், அப்படி இல்லையா என்னோடய பணத்தை திருப்பி கிடைக்கும். அதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கள்.